இதுகள் வந்து என்னென்ன உங்களுக்கு தசமத்துல வரும் மட்டும் தெரியும். அப்ப 0.25 என்று சொல்லி சொன்னா என்னன்னு சொன்னா 1/4. சரியா? 1/4. 0.5 என்று சொல்லி சொன்னா என்னன்னா 1/2. அடுத்தது 0.75 என்று சொல்லி சொன்னா என்னன்னா 3/4. இந்த இது உங்களுக்கு தெரியணும். இந்த அறிகிறது தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி சொன்னா நீங்க 4 களி சரி எடுத்திருப்பீங்க நிறைய பேர். இது தெரியாததுனால நீங்க பிள்ளை எடுத்திருக்கிறீங்க. எப்படி பிள்ளை எடுக்கிறீங்க சொன்னா இப்படி ஒரு சதுரத்துல சரியா இவ்வளவு தூரம் கலர் அடிக்கிறீங்க. அப்ப இது என்ன பின்னம்? ஆனா காவாசிக்கு கலர் அடிக்கிறீங்க. காவாசிக்கு கலர் அடிச்சா என்னது? 0.2. அப்ப இந்த இருக்கிறது காவாசி. அப்ப சிலாக்கள் என்ன செய்யறாங்க சொன்னா ஒன்று முதல் ஆப்பிரிக்கிறீங்க, 2 ஆப்பிரிக்கிறீங்க, 2 ஆப்பிரிக்கத்துல ஒரு வாங்கண்டு இதை கடிக்க வைக்கிறீங்க. சரியா? அப்ப காவாசி என்று சொல்லி சொன்னா கால்வாசி உங்களுக்கு தெரியும். தெரியும் தானே? காவாசி எப்படி வருமானம். அப்ப காவாசிக்கு 0.25 என்று வரணும். சரியா? அடுத்தது அரைவாசி என்று சொல்லி சொன்னா இந்த அரைக்கிறது இதுதான் அரைவாசி. அப்ப 0.5 என்று வரும். முக்காவாசி என்று சொன்னா நிறந்தட்டப்பட்ட பகுதி வந்து இது முக்காவாசி. இந்த புல்லா இவ்வாறது முக்காவாசி. இது காவாசி. முக்கால்வாசிக்கு 0.75. அரைவாசிக்கு 0.5. அடுத்தது கால்வாசிக்கு வந்து 0.25. சரியா? இது தேவை குறிச்சுன்னா நீங்க பக்கத்துல எங்கேயாச்சும் நடந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பாடத்துல எங்க இருந்தாலும் நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. காவாசி என்றா எப்படி வரும்? அடுத்தது அரைவாசி என்றா எப்படி வரும்? முக்காவாசி என்றா எப்படி வரும்? இதை நான் பெற்றுக்கு விளங்கப்படுத்தி பார்த்தா அடுத்தது போவேன் பாடத்துக்கு. இது இந்த பாடத்துல தெரிய வேண்டிய முதலாவது அம்சம். அடுத்தது தெரிய வேண்டிய 2வது அம்சம். அதாவது இந்த வினாக்கள் வருகின்ற சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு பிக்சர் சரியா? இப்படி ஒரு பிக்சர் பட்டி இதுல இப்படி என்று மட்டும் கொஞ்சம் நிறந்த பட்டி கேட்கிறாங்க. கேள்வி நல்லா கவனிக்கணும். நிறைய பேருக்குள்ள சரியா கேட்கிறாங்க கேள்வி. இது என்ன பின்னம்? முதலாவது என்ன 5 ஆப்பிரிக்கத்தில் ஒன்று முதலாவது விட 2வது விட 8 ஆப்பிரிக்கத்தில் ஒன்று 3வது விட பேசுற விளங்குதா? இல்ல சார். விளங்குதான்னு கேட்டா இல்லைங்கிறீங்க. அப்ப பேசுற விளங்கித்தானே இல்லைங்கிறீங்க. கவரேஜ் வராம இருக்கு சில பேருக்கு. சில பேருக்கு வந்து மைக்க கொஞ்சம் ஆன் பண்ணி கொடுங்க. எல்லாரும் அந்த மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க எல்லாருக்கும் முழங்காது. அப்ப அதனால நீங்க மைக் ஆன்ல இருக்கிறார்கள். ஆனா சரி ஆன் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. இப்ப விளங்குதா இல்லைன்னு சொன்னா
Right, okay. Right, இப்ப மைக்க நீங்க சொன்ன மைக்க நீங்க ஓபன் பண்ணிக்கொள்ளணும். நான் உங்களோட மைக் ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க கேட்கறது விளங்காது. சரியா? அதாவது நீங்க கேள்வி ஒன்று கேட்கணும்டா திருப்பி கேள்வி கேட்டு கீழே போயிடும். நான் ஓபன் பண்ணாட்டேன், எல்லாரையும் ஓபன் பண்ணிட்டு. அப்ப அதனால நான் நீங்க கேள்வியை கேட்டு போட்டு ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. மைக் ஓபன் பண்ணுங்க. ரீதா, ஆர்சட் ரீதா, எல்லாரும் மைக் ஓபன் பண்ணுங்க. சரி, இப்ப கேள்வி இப்படி இருக்குது. சரியா? இப்ப என்ன செய்யறதுன்னா பெரும்பாலான நாட்கள் 1 2 3 4 5 முதல் 2 ஓட்டு அடிக்கும். அப்படித்தானே சகா? அப்படித்தானே நம்ம போட்டு ரைட். நீங்க மட்டும் இல்ல, சரியா? நிறைய பேர் இது விளங்கப்படுறதுக்கு காரணமே ஆதான். நீங்க மட்டும் இல்ல, ஒரு 7 8 பேர் தெரியும் போட்டாக்கள். சரியா? இப்ப என்னன்னு சொன்னா சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இனிப்புல விடப்படா. நம்ம இப்ப செய்யறது தெரியாதால செஞ்சிருக்கோம், தெரியாததால நம்ம செஞ்சிருக்கோம். இனி நம்ம செய்யக்கூடாது. இந்த பிள்ளைகள் எப்படி என்று சொன்னா இப்ப டெஸ்டுக்கு நாம என்ன செய்யணும்னா புள்ள விடணும். சரியா? புள்ள விட்டாதான் இது நமக்கு புள்ள வந்தேன்னு சொல்லி ஒரு ஞாபகம் வந்து வரும். அப்ப அதுக்கு பிறகு நம்ம புள்ள விட மாட்டோம். சரியானே? அப்ப இது எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டுன்னா நீங்க இதே மாதிரி என்ன பிக்சர் தந்தாலும் நீங்க என்ன செய்யணும்டா இதுல எங்க சின்னதா பிரிக்கிறீங்க, அதாவது சிறியதா இங்க எங்க பிரிக்கிறீக்கான்னு பார்க்கணும். அப்ப இதுல எங்க சிறியதா பிரிக்கிறீக்கா சின்னதா பிரிக்கிறீக்கா என்று பார்ப்பா. இது பெருசு, இது அதை டபுளா சின்னதா பிரிக்கும். அப்படி என்று சொன்னா நாம இருக்கிற எல்லாத்தையும் இதே போல மாத்தணும். அப்படி மாத்திதான் நம்ம கணக்கு செய்யணும். அப்ப இதே போல நாம எப்படி மாத்துறேன்னு சொன்னா இங்க பாருங்க, இப்படியும் மாத்தலாம் அல்லது நம்ம இப்படி பாருங்க இப்படியும் மாத்தலாம். சரியா? இப்படி மாத்தினா எல்லாம் இதே மாதிரி வரும் அல்லவா? வரும் தானே? அப்படி வரும் சொன்னீங்கன்னா இங்க பாருங்க, இப்ப நாம எப்படி பிரிக்கிறீங்கன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 பிரிக்கிறீங்க. 8 பிரிக்கிறதுல 1 தான் வர அடிக்கிறீங்க. அப்ப உண்மையாவே இதுல ஆன்சர் என்ன வரும்னா இதுதான் ஆன்சர். சில ஆட்கள் என்ன செஞ்சாங்க, இதுக்கு முன்னே இருந்ததை பார்த்து கொண்டு போய் 1 2 3 இது 4 5 5 வந்து நம்பப்படுறீங்க. அப்ப இப்படி விடக்கூடாது. சரியா? அப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னா முன்னே எது சின்னதா இருக்கோ அதே மாதிரி நம்ம வச்சுட்டு மாத்தணும். அப்ப உங்களுக்கு 3வது கேள்வி வந்திருக்குது. சரியா? இப்படி வந்து போட்டு இப்படி வந்து இதை பிரிக்கிறாங்க பாருங்க. 3வது கேள்வி அந்த பேப்பர்ல 3வது கேள்வி தரம். மைக் ஆஃப் பண்ணுங்க, ஆன் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. சார் பேசுற விளங்குது இல்ல? கிளியர் கலைக்கிற விலங்குகள் எழுதிட்டுன்னா உங்களுக்கு ஏரியாவில கவரேஜ் இல்லாத பிரச்சனை இருக்கும். சார் கிளியரா விளங்குது இல்ல? ஓகே, இப்ப விளங்கும் தானே? தலையாட்டுங்க, மைக் ஓபன் பண்ணிக்கிறேன். விளங்கினா விளங்குதா? பேசுற விளங்குதா? கலைக்கிற விளங்குறாங்க கைவிட்டுங்க. கலைக்கிற விளங்குறாங்க கைவிட்டுங்க. நிறைய பேர் கை வைத்திருக்கிறாங்க. அப்ப கலைக்கிற விளங்குது. சரியா? விளங்காதாக்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா கொஞ்சம் வெளியில வாங்க, கவரேஜ் பிரச்சனையா இருக்கு. சரி, இப்ப நாம என்ன செய்யணும்டா, ரைட்டா? இப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னா கேட்டுக்கொள்ளுங்க, பிள்ளை எடுக்கலாம். இப்படி வந்துருக்குது. சரியா? இப்படி வந்துருக்குது கேள்வி. அப்ப நான் சொன்ன மாதிரி, அதாவது என்ன சொன்னா இதுல எது சின்னதா இருக்குதோ
அதே போல நாம எல்லாத்தையும் மாத்தணும். சரியா? அப்ப எல்லாத்தையும் மாத்துறேன் நாம எப்படி மாத்தலாம்டா, இது சின்ன முக்கோணியா இருக்கு. அப்ப நான் இங்கேயும் சின்னதாக்குறேன், இதையும் சின்னதாக்குறேன், இதையும் சின்னதாக்குறேன். அப்படி பாத்தீங்கன்னா இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8. அப்ப மொத்தமா எத்தனை எடுக்கிறீங்கன்னா எத்தனையா பிரிக்கிறீங்கன்னா 8ஆ பிரிக்கிறீங்க. 8ஆ பிரிக்கிறதுல 1க்கு தான் நிறம் வெட்டப்பட்டிருக்குது. அப்படின்னு சொன்னா 8ஆ பிரிக்கிறதுல 1 சொல்லி விட வரும். சரியா? விளங்குதா? 8ஆ பிரிக்கிறதுல 1 சொல்லி விட வரணும். ரைட். இப்ப இன்னும் ஒன்றை பார்க்கணும்னு சொல்லலாம். பிக்சர்ல இன்னும் ஒன்றை பார்க்கணும்னா இப்படி இருக்குது. யாருக்கு ஏழும்? 7 மாணாக்கள் செய்யுங்க. ஆன்சர் எடுத்து காட்டுங்க. என்ன வரும் ஆன்சர் என்றோடு? இதுல பின்னம் எப்படி வரும்? சராபி ஆன்சர் வந்துட்டா பார்ப்போம். எத்தனை? சராபிக்கு ஆன்சர் லிபிகா உங்களோட ஆன்சர்? 12 மேல் 2 சார். 12ல 2. வெரி குட். பாருங்க இங்க பாருங்க, கவனிச்சு கொள்ளுங்க. எப்படி விட வந்த விட வராது கவனிச்சு கொள்ளுங்க. விட வந்தாக்கள் அழுப்பாரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த வாரத்துக்கு வருவோம். இப்ப பாருங்கப்பா, இதை 2ஆ பிரிக்கிறீங்க, இதையும் 2ஆ பிரிக்கிறீங்க, மொத்தம் எல்லாம் பிரிக்கல. அப்ப சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சரியா, சில ஆட்கள் என்ன செய்வாங்க, விஷயம் தெரியாதாட்டும். சில ஆட்கள் விஷயம் தெரியாதாட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 2. நான் செஞ்சது சரி, முடிச்சு, எனக்கு 100க்கு 100 மார்க்ஸ் வரும் சொல்லிட்டு வந்து நிற்பார். ஆனா இங்க வந்திருக்கிறது விட பிழை. அப்ப ஏன் பிழை எப்படி சொல்லி சொன்னா, சரியா, இது சின்னனா பிரிக்கிறது. அப்ப இதே போல இருக்கிறது எல்லாத்தையும் சின்னனா பிரிக்கணும். எது ஆக சிறியதா பிரிக்கிறீங்களோ அந்த லெவலுக்கு நம்ம எல்லாத்தையும் கொண்டு வரணும். உதாரணத்துக்கு இப்படி வந்து இதுல இதை 4ஆ பிரிச்சிருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. இது எக்ஸாம் கேள்வி வந்தது, இந்த இருக்கிறதும் கேள்வி வந்தது. இதை 4ஆ பிரிச்சிருந்தா இந்த இருக்கிறதையும் 4ஆ பிரிக்கணும். அதை எப்படி பிரிக்கிறேன்னு சொன்னா, சரியா, இப்படி நாம பிரிக்கணும். ஒரு முக்கோடி 4 வார மாதிரி பிரிக்கணும். நம்ம ஏற்கனவே 1, 2 அதன் பிரிவட்டிக்குது. அப்ப இதை இது நம்ம 4ஆ காட்டியிருந்தால் இதையும் நம்ம 4ஆ காட்டுற மாதிரி நம்ம பிரிச்செடுக்கணும். 1க்குள்ள 4 என்று சொல்லி சொன்னா இதுக்குள்ளே 4, இதுக்குள்ளே 4, இதுக்குள்ளே 4. ஆகவே மொத்தமா 16 1க்கு நிறந்திடப்பட்டிருந்தா 16ல 1 சொல்லி இதுக்கு விட வரணும். அப்ப அதே போலவா இப்ப இதுக்கு நாம செய்யப்படப்பட்டோம்னா 1, 2, இது பிரிப்போம், 3, 4, இதை பிரிப்போம், 5, 6, இது 7, 8, இது 9, 10, 11, 12. அப்ப 12க்கு மேல 1, 2, 2க்கு நிறந்திட்டப்பட்டிருக்குது. இப்படி விட எடுக்கணும். சரியா? 12க்கு 2. இது 2வது செக்ஷன். இந்த பாடத்துல 2வது செக்ஷன் இது. 3வது செக்ஷன் என்ன என்று சொல்லி சொன்னா கேட்டுக்கொள்ளணும். 3வது செக்ஷன் இப்ப இந்த போட்டிக்கு தானே
12 2 விளங்குதா? இந்த போட்டிக்கிற 12 2 இது உண்மையாவே இப்படி எழுதக்கூடா. அது எப்படி எழுதணும்னா 2 சொல்லி சொன்னா சமவலு பின்னங்கள்ல எழுதணும். அதாவது கேட்டீங்கன்னா இது 2 2 2 ஒரு தரம், இது 2 2 2 6 தரம். அப்ப 1 6 எழுதணும். அது நான் சரியா இப்ப சொல்லித்தரேன் எப்படி எழுது. இப்ப இது இப்படித்தான் விட வரணும். சில இடத்த நமக்கு மாறி வந்திருந்தாலும் சில ஆட்கள் இப்படி எழுதுவாங்க 6 1. இது பச்சைப்புல இப்படி எழுதினாப்புல இது என்ன அர்த்தம்? 6. இது 6 1. ஒரு பானை வந்து சரியா 6 ஒரு பங்குக்கும் 6 ஒரு பங்கு எடுக்கிறதுக்கும் 6 பானைக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப 6க்கு கீழே 1 வந்தா இது 6, 1க்கு கீழே 6 வந்தாதான் இது சரி. சரியா? இது நான் அமைச்சுக்கணும். இப்ப விட ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கு 1க்கு கீழே 6 வரும். அப்படி வராது. இப்ப பாத்தீங்கன்னா இது சமவலு பின்னம் என்னன்னா 1க்கு கீழே 2. இத சமவலு பின்னம் என்று சொன்னா நாம இதை 2ஆல பெருக்கினா இதையும் 2ஆல பெருக்கி எழுதலாம். அப்ப O2 2, E2 4. அப்ப இந்த இருக்கிற இதுவும் இந்த இருக்கிற இதுவும் சமன். இந்த இருக்கிற அரைவாசு இந்த இருக்கிற அரைவாசும் சமன். 4 பெருக்கி 2, 2 பெருக்கி 1. இது 2 1 தான். சரியா? அதே போல 4 பெருக்கி 8 இதுவும் அதுதான். அதே போல இப்ப எப்படி வந்தா இந்த 2 அளவிற்கு 4, இதை 2 அளவிற்குனா 8. இந்த 4 2 அளவிற்குனா 8, இந்த 2 அளவிற்குனா 16. இது எல்லாமே அரைவாசத்தான் குறிப்பிடுது. சரியா? இது எல்லாம் வந்து அந்த அரைவாசு. அதாவது இதுல 8 ஒரு தரம், 8 2 தரம். அப்ப 1க்கு 2. அடுத்தது இன்னொரு பார்த்தோம்டா 3க்கு கீழே 6 இது கேட்டுக்கொள்ளுங்க. இதுல எளிய வடிவம் ஆக சின்ன வடிவம். சரியா? எளிய வடிவத்துல தாங்க என்னோட்டு கேள்விகள் அப்படி கேட்டாலண்டா இதை விட இனி பிரிக்க ஏலாங்கிற வடிவம் தான் எளிய வடிவம். சரியா? இது என்னன்னு சொன்னா 3 3 ஒரு தரம், 3 3 2 தரம். அப்ப 1க்கு 2. இந்த இருக்கிறது எளிய வடிவம். இதை தங்கு போட்டு இதுக்கு சமவலு பின்னம் தாங்க என்று கேட்டா நீங்க விரும்பினத்தால இதை பெருக்கி போட்டு மேல பெருக்கினா கீழையும் பெருக்கணும். அப்படி பெருக்கி விட எடுக்கணும். உதாரணத்துக்கு நான் 3ஆல பெருக்கினா O3 3, இதை 3ஆல பெருக்கினா E3 6. அல்லது நான் இதை 5ஆல பெருக்கினா O5 5, இதை கீழே 5ஆல பெருக்கணும் E5 10. இந்த வாரது சமவலு பின்னம் பெரிசொண்ட தந்து அதை சின்னனாக்குறேன்னு சொன்னா எளிய வடிவம். இது ஞாபகம் வைக்கணும். இப்ப உங்களுக்கு கேள்வி சரியா? உங்களுக்கு கேள்வி எப்படி வரலாமண்டா கதைக்கிற விலங்குதானே? கதைக்கிற விலங்குதானே? சரி, உங்களுக்கு கேள்வி எப்படி வரலாம்டா உதாரணத்துக்கு ஒரு கேள்வி போட்டாங்க. இந்த இதுல வரல, கேள்வி வரல, ஆனா பேப்பர்ல வந்திருக்கிற கேள்வி. இதுக்கு இதுல எளிய வடிவம் என்ன என்று கேள்வி வந்தா எளிய வடிவம் ஆக சின்ன வடிவம் எப்படி வரும்? எளிய வடிவம் இங்க 6 இருக்குது. 6 6 1, 6 6 2. 1க்கு 2 எளிய வடிவம். இதுல எளிய வடிவம் 50க்கு கீழே 100. இப்படி வந்தா எளிய வடிவம். எளிய வடிவம் 1க்கு 2, 50 1, 50 2. அப்ப 1க்கு 2. இது எளிய வடிவம். இதுதான் எல்லாத்துக்கும் வரும் இல்ல, நம்ம பிரிக்கிறத வச்சு வரும். சரியா? உதாரணத்துக்கு 3க்கு 4 வரும், 1க்கு 4 வரும். இப்படியும் வரும். என்ன இப்படி பார்த்தோம்னா 4, இங்க 16. இப்படி வந்துட்டேன்னு சொன்னா இதுல எளிய வடிவம் என்ன? இப்படி வந்துட்டா இதுல எளிய வடிவம் எப்படி? 4 4 4 4 ஒரு வாரம்,
இது 4 4 4 4 வரும். ஆகவே 1க்குள்ள 4 இதுதான் எளிய வடிவம். இதை விட இனி பிரிக்கல. விளங்குதா? இதை விட இனி நம்ம பிரிக்கல, பிரிச்செடுக்கல. 1க்குள்ள 4. ரைட். அடுத்தது இது ஓகே. சரியா? இது ஓகே. இது விளங்கிட்டுவா? விளங்க வேகல அறிவிக்கிறீங்களா? அடுத்தது இது எளிய வடிவது தெளிது. இப்ப இன்னொன்று சொல்றேன் என்னண்டா, சமவலுல சமவலுல என்னண்டா சமவலு பின்னம். பின்னம் பருகண்டு போட்டு உதாரணத்துக்கு 2 போட்டு அடுத்த 3 வந்துட்டாங்க. 2 போட்டு 2 3 சமவலு பின்னம்பர் எளிய பின்னம்பர். எளியதண்டா இதை விட இனி பிரிக்கலாம். சமவலுன்னு சொன்னா இதை விட இன்னும் பெருக்கி பெருக்கி போகலாம். அப்படி பெருக்கிறேன்னு சொன்னா மேல 2 அளவு இருக்குன்னா கீழே 2 அளவு இருக்கணும். மேல 3 அளவு இருக்குன்னா கீழே 3 அளவு இருக்கணும். மேல 5 அளவு இருக்குன்னா கீழே 5 அளவு இருக்கணும். இதுதான் சமவலு பின்னம். விளங்குதா? அப்ப நான் இதை வந்துட்டு 5 அளவு இருக்க போறேன்னா இதையும் 5 அளவு இருக்கலாம். இதுல சமவலு பின்னம் என்னன்னா 2 10க்கு கீழே 3 15. இதுதான் சமவலு பின்னம். 4 சமவலு பின்னம் தாங்கிட்டு நீங்க விரும்பின தலைவு இருக்கலாம். இதை நான் வந்துட்டு 10 அளவு இருக்க போறேன்டா 10 20. இதை நான் 10 அளவு இருக்குன்னா 3 10 30. இப்படியும் வரலாம். ரைட்டா? சரி, விளங்கிட்டு தானே? 3வது செக்ஷன் முடிஞ்சு. அடுத்தது 4வது செக்ஷன் இந்த பாடத்துல. ரைட்டா? ரெக்கார்டிங் தாரம் அதை கேட்டு போட்டு நீங்க விளங்கி எழுதி எடுக்கிறேன் எழுதி கொள்ளுங்க. இப்ப நீங்க எழுத வேணாம். எழுதினீங்கன்னா விளங்கப்படுத்துற விளங்காது. டெஸ்ட்டுக்கு நம்ம விளங்கி போட்டு டைம் ஒன்று எடுத்து எழுதுவோம். சரியா? அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி என்னண்டா தசமத்துல குறிக்கிறது. இதுதான் நிறைய பேருக்கு இதுல வந்த பிள்ளை. சரியா? சிலாக்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா இப்படி வந்தா அரைவாசி தசமத்துல கேட்டா அப்ப அவங்களுக்கு வந்து 0.5. எப்படி வந்த 0.5 அது தெரியா வந்துச்சு ஓட்டிக்குது. அப்படித்தானே? அதெல்லாம் தெரியா எங்களுக்கு போலதான் ஸ்பீக்கர் படிக்கிறது. எப்படி வந்தேன்னு சொன்னா நல்லா கேட்டுக்கொள்ளணும். சரியா? எப்படிங்க தசம் வந்த என்று சொல்லி சொன்னா இது எத்தனையா பிரிக்கிறீங்க? அந்த உருவம் 2ஆ பிரிக்கிறீங்க. 2ஆ பிரிச்சத்துல 1. அப்ப 2ஆ பிரிச்சத்துல 1. இது அரைவாசி பாருங்க. 2ஆ பிரிச்சத்துல 1. ரைட்டா? இந்த வரைக்கும் பார்த்தா 4ஆ பிரிச்சத்துல 1. 4ஆ பிரிச்சத்துல 1. இந்த வரைக்கும் பார்த்தா 8ஆ பிரிச்சத்துல 1. சரியா? 8ஆ பிரிச்சத்துல 1. 4ஆ பிரிச்சத்துல 1. இது எப்படி கசத்துல வருதுன்னு நம்ம பார்க்கணும். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க எப்படின்னு. இப்ப இது 2ஆ பிரிச்சத்துல 1 தானே. என்னத்தை பிரிக்கிறீங்களோ எத்தனையே பிரிக்கிறீங்க, அதாவது கீழே வாரது. கீழே வாரத்தை மேல வாரத்தால நம்ம பிரிக்கணும். சரியா? கீழே வாரத்தை பாத்தீங்கன்னா இதுதான் கீழே வரும். இது தானா போடலாம் பிரிக்கக்குள்ள. இது இங்க வரணும். இந்த வாரத்தை பிரிக்கணும். இந்த வாரம் 1 நாம பிரிக்கணும். இதை நாம எப்படி பிரிக்கலாம்? 1 எப்படி 2ஆ பிரிக்கிறேன்னு சொல்லி சொன்னா இங்க பாருங்க. 1லயும் 2 2 2 2 அடங்காது. அதால 0 போட்டு தசத்தை வைப்பேன். தசத்தை வச்சா இப்ப நாம ஒரு 0 இறக்கலாம். அப்ப இறக்கி நம்ம 10. 10லயும் 2 2 2 2 5 தரம் இருக்குது. 2 10 மிச்சம் இல்ல. இப்ப பாருங்க எந்த வந்திருக்கு 0.5 வந்திருக்குவா.
இந்த 0.5 வந்துகளே இருக்குது. இப்படித்தான் வர அந்த தசம். சரியா? இதுக்கு விளங்கப்படுத்துறது. இப்ப பாருங்க இந்த இருக்கிறது. சரியா? இது உங்களுக்கு தெரியும். 0.5 வந்தேன்னு தெரியும். காவாசென்ற 0.5 தானே. காவாசென்ற 0.5. இது எப்படி தசம் வருதுன்னு சொன்னா, சரியா? இது அழைக்கிறேன்னா 4 பிரிக்கத்துல 1 அப்படித்தானே. இப்ப 4 பிரிங்க 1 இந்த 1 கீழே உள்ளதெல்லாம் பிரிக்கணும். கீழே உள்ளதால பிரிக்கணும் மேல வாரத்தை. அப்ப பிரிக்க வேண்டாம். 1லையும் அடங்காது 0 தசத்தை வச்சா 10. 10லையும் 4 4 4 4 2 தரம். அப்ப 2 தரம் வேண்டா 4 8. அப்ப 10ல 8 போனா 2 மீதி. சரியா? இந்த 2 மீதியில ஒன்று செய்யலாம். திருப்பி என்னட்ட 0 நம்ம சேர்க்கலாம். ஏன் சேர்க்கலாம்னா தசத்துக்கு புறவு வர்றது நம்ம 0 சேர்த்து 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 இது முடியும் வரைக்கும் செய்யலாம். தசத்துக்கு இருக்கக்குள்ள. சரியா? முழு இலக்கம் வந்தா செய்யலாம். நம்ம இப்ப 20 20ல 4 4 5 முறை. அப்ப 5 4 20. இப்ப இது மீதி இல்ல. மீதி இல்லாத வரைக்கும் நம்ம 0 போட்டு போட்டு செய்யலாம். அப்ப 20 இங்க பாத்தீங்கன்னா 0% இப்ப 0.25. அப்ப இதுக்கு என்ன வருமானா 0.25 இதுல வருமானம். அப்ப இதுக்கு என்ன வருமானம் வரும் கேட்டா, இதுக்கு என்ன வருமானம் கேட்டா யார கேளும். என்னத்தால பெருக்கிற யாரு கேளும். போதும் காய்க்க வேணாம். மைக் ஓபன் பண்ணுங்க. எல்லாரும் காய்ச்சிங்கன்னு சொன்னா அவ்வளவு உத்தரிக்கும் விளங்காது. 8 விரிக்கணும் 1 போட். சரியா? 8 விரிக்கணும் 1 போட். இப்ப இந்த 1 அடங்காது. அதனால 0 தசத்தை வைக்கணும்னு சொன்னா 10 10லையும் 1 தரம் 8 8 10ல 8 போன 2. இப்ப 0 சேர்க்கலாம். 20 20லையும் 2 முறை 8 2 16 16ல 20ல 16 போனா 4 நிற்கும். திருப்பி 0 சேர்க்கலாம். அப்ப 40லையும் 5 முறை. அப்ப 0.125. இதுதான் தசம். இது 0.125. சரியா? இன்னொரு இது வருகிறது. இப்படி ஒரு படம். முதலாவது கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதுல முதலாவது கேள்வி கேட்கிறாங்க. இதுல அருகில் உள்ள படம் காட்டுகின்ற பின்னம் என்ன? முதலாவது கேள்வி பின்னம் என்ன? இரண்டாவது கேள்வி தசமத்துல தருக. முதலாவது பின்னத்துல தாங்க, இரண்டாவது தசமத்துல தாங்க. பிள்ளை எடுத்தாக்கள் கட்டாயம் கவனிக்கணும். இதுதான் நமக்கு மேலதின் 30 31 பிள்ளைய வந்து இதுதான். சரியானே? பாப்போம். முதலாவது பின்னம் என்ன? முதல்ல என்னண்டா கீழே போடுறது எத்தனையா பிரிக்கிறீங்க. பாருங்க 1 2 3 4 5 6 7 8 பிரிக்கிறீங்க. இதுக்கு இடையில இப்படி ஒன்றை போட்டுட்டான் வைங்க. கேட்டுக்கொள்ளுங்க. இடையில இப்படி ஒன்றா இடையில சேர்த்து விட்டாண்டு வச்சா நாம என்ன செய்யணும்டா இதே போல கிடக்குற எல்லாத்தையும் பார்த்தோம். இப்படியே வச்சு செய்யப்படாது. அப்ப இது ஒன்றை 2 ஆக்கி போட்டானண்டா. சரியா? இதை என்னண்டாகணும் இதை என்னண்டாகணும் இதை என்னண்டாகணும் இதை 2 இது 2 இது 2 2 இப்படி மாத்தி நம்ம சொன்னா அப்ப எத்தனை 16 வரும். சரியா? 16 பிரிக்கத்துல. சரியா? 16 பிரிக்கத்துல 2 இல்ல, இது 1 2. அப்ப 2 இது 2 4 வரும்.
16ஆம் பிரிச்சத்துல 4 வரும். ரைட்டா? சரி, அப்ப அந்த கணக்கு இப்போ இல்லைன்னா இத பெஸ்ட்டுக்கு இதை பாருங்க. இதை பார்ப்போம் பெஸ்ட்டுக்கு பிரிக்கிறதுக்குள்ள போகல. இப்ப பாருங்க, இதுக்கு முதலாவது பின்ன வெளின்னு கேட்டீங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்ப 8ஆ பிரிச்சத்துல 2க்கு கலர் அடிச்சிருக்குது 2. ரைட்டா? 8ஆ பிரிச்சத்துல 2. இப்ப தசமத்தை கட்டிக்கிறாங்க. தசமத்துல வாங்கிட்டு ஏற்கனவே நமக்கு 1 தான் வந்து அதாவது நம்ம 1 போட்டு பிரிச்சோம். இது 2 வந்திருக்குது. 2 வந்தா 2 போட்டு நம்ம 8ஆல பிரிப்போம். சரியா? எப்படி 2 போட்டு 8ஆல பிரிப்போம். கீழே வாரத்தால தான் பிரிக்கணும். மேல வாரத்தை இல்ல, கீழே வாரத்தால தான் பிரிக்கணும். அப்ப 8ஆல 20 இருக்குது. சாரி 2 இருக்குது. 2ல அடங்காது தசம் வெச்சம் சொன்னா 20. 20லயும் 8 8 8 8 2 தரும். 8 2 16. 16 20ல 16 போனா 4 மிச்சம். சைபர் சேர்த்து பண்ணா 40. அப்ப 0.25. சரியா? 0.25. இப்ப பாருங்க, நான் அப்ப சொல்லி தந்தேன். இந்த இருக்கிறதுக்கு எளிய வடிவம் என்ன வரும்? யாருக்கு ஞாபகம் இருக்கின்றவா? எளிய வடிவம். எளிய வடிவம் இனி பிரிக்கையில என்ன 1 கீழே எளிய வடிவம் என்ன வரும்? 1க்கு கீழே 4. அது எப்படி வந்தா 2 2 ஒரு தரம் 2 2 2 4 தரம். அதான் 1 கீழே 4. இதுதான் எளிய வடிவம். இந்த எளிய வடிவத்துக்கு 0.25 தசம் வருமா வராதா? வரும். இந்த தசம் எப்படி வந்தா இப்படிதான் வந்து விளங்கிட்டா? சார் 3ன் கீழ் 8 வந்தா 3ஆல 8 3ஆல பிரிக்கணுமா? வலைக்கும் சலாம். சாஜி சார் ஆன்லைன் கிளாஸ் சார் வகுத்தல. நாசா என்ன சொன்னீங்க? நசா எல்லாரும் கதைக்கு ஒரு கேள்வி வந்துக்குது. நசாட மைக் காம்பே லஞ்சிட்டு இருந்தது. நசா என்ன சொன்னீங்க? விளங்குதா இப்ப கதைக்கிற நசாக்கு? ரைட். இப்ப மைக் எல்லாரையும் ஓ பண்ணினா எல்லாருக்கும் கிளியரா விளங்குது. ஆனா மைக்க ஓ பண்ணலன்னு சொல்லி சொன்னா மத்தாக்களுக்கு விளங்குது இல்லை. அப்ப இதுக்கு நான் என்ன செய்ய? நீங்க எல்லாரும் வந்து கேள்வியில கேட்கிறேன்னு சொன்னா கையை காட்டணும். அப்ப எனக்கு விளங்கும். அப்ப நீங்க கை காட்ட போறீங்க. அப்ப ஏதோ கேள்வி கேட்க போறீங்க. மைக்க ஓன் பண்ண விட்டு எல்லாரும் செஞ்ச உடனே ஒருத்தருக்கும் நான் படிப்பிக்கிற விளங்காத மாதிரி இருக்கு. ரைட்டா? சரி, இப்ப உலகம் 4 செக்ஷனும் இன்றைக்கு விளங்கப்படுத்திருக்கிறேன். இப்ப நம்ம கேள்விக்கு போ. ரைட்டா? இப்ப கேள்விக்கு போனோம்டா அதுல நிறைய பிழை எடுத்த வினாக்களை மட்டும் நான் நோட் பண்ணிக்கிறேன். சரியா? அந்த வினாக்கள்ல 1 பிழை எடுத்ததெல்லாம் நோட் பண்ணல. 3வது 4வது பிழை எடுத்தாக்கள், நிறைய பிழை எடுத்தாக்கள். 3வது 4வது 7வது 8வது 9வது 10 11 12 இதெல்லாம் என்னண்டா தசத்துல வார பிரச்சனை, தெரியாதத்துல விட்டிருக்கிறீங்க. அடுத்தது 15 16 18 20 21 22 23 24 26 27 30 37 42 43 46 47 48 50 51 இவ்வளவுதான் பிள்ளை எடுத்திருக்கிறார்கள். சரியா? மற்றதெல்லாம் மிக லேஸ். அது லேஸ்ல நீங்க கேர்லெஸ்ல ஒட்டிக்கிறீங்க. அப்ப நான் என்ன செய்யணும்டா இந்த ஐக்கிறதுக்கு தான் நான் இப்ப விளங்கப்படுத்தணும். சரியா? ரைட். அப்ப பாப்ப முதலாவது 3வது பார்த்தேன்னு சொல்லி சொன்னா கேட்டுக்கொள்ளுங்க. 3வது இப்ப நான் விளங்கப்படுத்தினது எப்படி செய்யற? இப்ப நான் ஏற்கனவே சொல்லி தந்தேன். இதுல எது ஆக சின்னனா இருக்குதோ அதுபடி நாம எல்லாத்தையும் மாத்தணும். அப்படி மாத்திர என்றா இதுல 1ல 2 இருக்குது. அப்படி என்றா 4 முக்கோணிலையும் 2 2 2 8 வரும். சரியா? அப்ப 8ஆ பிரிச்சத்துல இருந்து 1க்கு நிறந்துட்டிருக்கிறாங்க. அப்ப எங்க இருக்கு அந்த விடை என்று சொல்லி சொன்னா 3வது இருக்கு விடை. ரைட்டா?
நீங்க என்ன செய்ய மாட்டா சும்மா பார்த்து போட்டு போட்டீங்கன்னா 1 2 3 4 5 5 பிரிச்சதுல 1 2 2 நம்பரை போட்டிருப்பீங்க. இப்படி எடுத்தீங்கன்னா பிள்ளை இந்த படத்துல உங்களுக்கு கண்முலங்கும் இதுல எது சின்ன நடையில பூத்தி விட்டீங்கன்னா அப்ப நாமளும் அதே மாதிரி அந்த படத்தை மாத்தணும். மாத்தித்தான் நம்ம செய்யணும். விளங்குதானே? ரைட். அடுத்தது 4வது பிள்ளை எடுத்துறீங்க. உருவில் நிலட்டப்படாதது. அப்ப நீங்க மேல 3வது பிள்ளை எடுத்த 4வது பிள்ளை தான் பாருங்க. இன்னும் ஆட்டோமேட்டிக்கா ரெண்டும் ஒரே கேள்வி. சரியா? அப்ப உருவில வந்து நிலட்டப்படாத பகுதின்னு சொன்னா நிலட்டப்பட்டது 1 சொன்னா நிலட்டப்படாத 7 அரிக்கும். மொத்தம் 8 இருக்க பிள்ளை. சரியா? அப்ப என்ன விட வரும்? 2வது விட வரும். எப்படி 2 சொல்லி சொன்னா மொத்தம் இதுல 8 இருக்குது பாருங்க. இதுல 2 இதுல 4 இதுல 6 8 8 அப்பிரிச்சதுல 1க்கு தான் கலர் அடிச்சிருக்குது. 1க்கு தான் நிறந்திட்டப்பட்டிருக்குது. அப்ப 1க்கு நிறந்திட்டப்பட்டா எத்தனைக்கு நிறந்திட்டப்படலேண்டா 8 இருக்கிறதுல 1க்கு போனா மிச்சம் 7க்கு நிறந்திட்டப்படல. ரைட்டா? ரைட். அடுத்தது வந்துட்டு 7வது வினா. 7வது வினா மேல போகுது. இதுல பாருங்க. இதுல ஒருவில் நிலட்டப்படாத பகுதிக்குரிய பின்னம் என்னன்னு கேட்டிக்குது. பின்னத்தை தான் கேட்டிக்குது. நிலட்டப்படாததுக்குரியது. சரியா? அப்ப இத பாருங்க. எத்தனையா பிரிச்சிருக்கு? 4 பிரிச்சிருக்கு. சரியா? 4 பிரிச்சத்துல கவனிச்சு கொள்ளுங்க. 4 பிரிச்சத்துல 2க்கு. இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சு செய்வீங்க எப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே அப்ப விளங்கப்படுத்தின தானே எளிய பின்னம் மட்டும். அப்ப ஏற்கனவே விளங்கப்படுத்தின தானே எளிய பின்னம் மட்டும். இப்ப என்னண்டா இந்த இருக்கிற படத்துல இதுக்கும் நிறந்திட்டப்பட்டி. இப்ப 4 பிரிச்சதுல 2. இதுதான் இதுக்குரிய விடை. ஆனா இந்த விடைக்கு பதிலா போடலாம் என்னண்டா எளிய வடிவத்திலையும் போடலாம். அப்படி எளிய வடிவத்துல போடுறேன்னு சொன்னா சரியா? இது 1 இது 2. அப்ப 1க்குள்ள 2. அப்ப இந்த விடை தான் பொருத்தமான விடை. அரைவாசி நிலந்திட்டப்பட்டிருக்குது. அரைவாசி நிறந்திட்டப்படல. அப்ப நிலட்டப்படாது கேட்டிருக்கிறாங்க. அரைவாசி படல. அப்ப 1க்குள்ள 2. இதுதான் விடையா வரும். வேற விட வராது. ரைட். 7வதுக்கு 2வது நிலட்டப்பட்டுள்ள பகுதிக்குரிய தசமம். அந்த நான் இப்ப சொல்லி தந்தேன். அரைவாசிக்கு எத்தனை வரும்? அரைவாசிக்கு 0.5 சொல்லி வரும். சரியா? அரைவாசிக்கு வாரது 0.5. எப்படி 0.5 வந்து என்ன தெரியுமா? எப்படி வந்த? அரைவாசண்டா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? 0.5 காவாசண்டா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நம்ம பிரிச்சு போட்டு பார்க்க தேவையில்லை. ஆனா இது இல்லாம வேற பின்னங்களுக்கு உதாரணத்துக்கு இவடத்த 5 இவடத்த 3 இதுக்கு என்ன தசமத்தை கேட்டாகலன்னு சொல்லி சொன்னா இதுக்கு நாம வந்து பிரிச்சு பார்க்கணும். சரியா? இப்ப இதுக்கு வந்து 4 பிரிச்சதுல 1 சொன்னா நமக்கு சரி 0.2 அடுத்தது வந்து நிலட்டப்பட்டதுக்குரிய தசமத்துல கட்டிக்கு தசமத்தை நண்டா அரைவாசி நிலந்திட்டப்பட்டா 0.5. அடுத்தது வந்துட்டு கேள்வி பாத்தீங்கன்னா 8வது கேள்வி. சரி 9வது. ரைட். 9வது கேள்வி நான் இப்ப சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்னேன். முதல்ல அரைவாசை பிரிச்சிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா சின்னனா பிரிச்சா அப்ப எல்லாத்தையும் நம்ம சின்னனா பிரிக்கணும். அப்ப இங்க பாருங்க இதுல 2 பிரிச்சிருக்குது. அப்ப எல்லையும் நாம என்ன செய்யணும்டா 2 நாம பிரிக்கணும். இப்ப பாருங்க பிரிச்சு பாருங்க. இப்ப எத்தனை துண்டு இருக்கு? துண்டை பாத்தீங்கன்னா எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 துண்டு. 8 துண்டுல 4 துண்டுக்கு நிறந்திட்டப்பட்டிருக்குது. 8ல சரியா 4க்கு நிறந்திட்டப்பட்டிருக்குது. இப்ப நிலட்டப்படாத பகுதிக்குரியது என்னன்னு சொல்லி சொன்னா இதுல அரைவாசிக்கு நிலட்டப்படல. எப்படி எப்படி அரைவாசி வரும்? 4 4 1 வெட்டினா 4 4 1 இதுல 4 4 2. அப்படியும் இல்லைண்டா இன்னொரு வழி லேசா செய்யலாம். சரியா? எப்படின்னு சொன்னா இங்க பாருங்க. இந்த நிலட்டப்பட்டினதை கொண்டு போய் இவடத்தை வச்சமண்டா இவடத்தை கொண்டு போய் தூக்கி வச்சமன்னு சொன்னா இவடத்தை வந்து நிலந்துட்டப்படல. அப்ப எப்படி வரப்போதுண்டா இதுல பின்னம் வந்து எப்படி வரப்போதுண்டா இப்படி அரைவாசி இங்கால பக்கம் நிலந்துட்டப்பட்டிருக்குது. இங்கால பக்கம் நிலந்துட்டப்படல.
ஆகவே அரைவாசிக்கு நிரந்தரப்பட்டிருக்குது. ஆகவே அரைவாசின்னு சொல்லி நம்ம எடுக்கலாம் விட. இது ஷார்ட் வேல நம்ம எடுக்கலாம். சரியா? அடுத்தது 10வது நிலட்டப்படாத பகுதி முழு உரிவின் என்ன பின்னம் மட்டும் கட்டிக்குது. அப்ப நிலட்டப்பட்டது நிலட்டப்பட மேலுள்ள கேள்வியை வச்சுதான் கட்டிக்கிறாங்க. அப்ப இதுவும் 3வது முழு உருவத்துல. சரியா? 3வது இல்ல, 10வதுக்கு 2வது. 10வதுக்கு 2வது விட நிலட்டப்படாதது கட்டிக்குது. அப்ப நாம ஏன்னு சொல்லி சொன்னா இது விட வர மாட்டோம். 3வது வராம 2வது ஏன் வரும்னு சொல்லி சொன்னா இதை நாம 8ஆ பிரிக்கிறோம். சரியா? இதை நாம இதை செய்யக்குள்ள இப்ப நம்ம பிரிச்சுதான் பாக்குறோம். இப்ப நான் 1 2 3 8 8ஆ பிரிக்கிறதுல 4க்கு நிறந்திட்டப்பட்ட 4க்கு நிறந்திட்டப்படல. அப்ப இதை நாம எடுக்கக்குள்ள இந்த விடயத்தை நாம எடுக்கணும். இது 4 வச்சு நம்ம செய்யல. சகா அவ்வளவுங்க. அடுத்தது 11வது கேள்வி. 11வது இதுவும் என்ன சொன்னா அதே மாதிரி. நான் இப்ப ஒரு ஆட்ட கேட்க போறேன். சகா 11வதுக்கு என்ன பின்னம் வரும்? இனி கேள்வி ஒரு ஆள் கேட்டு கேட்டு எடுத்தா டைம் போகும். ஆனா கேட்காட்டியும் நீங்க கண்ண தூங்குவீங்க. 11வது நல்ல ஒரு கணக்கு. சரியா? 11வது நல்ல ஒரு கணக்கு. இப்படித்தான் கேள்வி வரும். எல்லாரும் மைக் ஓபன் பண்ணுங்க, விளங்கப்படுத்துறேன். மைக் ஓபன் பண்ணுங்க, விளங்கப்படுத்துறேன். இப்படி 11வது படம் தந்திருக்குது. கேட்ட கேள்வி பின்னங்கக்கல. நமக்கு பின்னத்தை கேட்டாலும் நமக்கு எத்தனை வரணும் மட்டும் தெரியணும். நமக்கு தசமத்தை கேட்டிருக்குது. தசமம் தானே. அப்ப எப்படி நம்ம தசம் எடுக்கிற சொல்லி பார்த்தோம்டா, முதல்ல நம்ம பின்னத்தை எடுப்போம். பின்னத்தை எடுத்து அது அப்புறம் தசமம் எடுப்போம். சரியா? அப்ப பின்னம் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னா 1 2 3 4 5 6 7 7ஆ பிரிச்சு 3 7ஆ பிரிச்சு 3 காலா. சரியா? காலா கலாவா காலா வரியா பிள்ளைவா? ஏன் பிள்ளை? சகா இடையில பதில் சொல்றீங்க. அகனப் இருக்கிறீங்களா? அகனப் என்ன எப்படி எத்தனை பிரிக்கிறதுக்கு எப்படி பின்னம் போடுவோம் சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. அகனப் இல்ல போல இருக்குது. அம்ரா மைக் ஆன் பண்ணுங்க. எப்படி பின்னம் போடுவோம் சொல்லுங்க. 11வது காசு. 11வதுக்கு பின்னம் எப்படி வரும்? நிலற்றப்படாததுக்கு நிலற்றப்பட்டது காசு. நசா மைக் ஆன் பண்ணுங்க. இன்னொரு ஆள்கிட்ட காப்பம். அத்தீப் பின்னம் எப்படி வரும்? ரெண்டு வருமா சார்? சார் சரி ஓகே விட சரி பாப்போம். இப்ப பாருங்க, இதை நம்ம இப்படி நான் அப்பா சொன்ன மாதிரி 1 2 3 4 5 6 7
ஏழாவது பிரிக்கத்துல 1 2 3 1 போட்டீங்கன்னா இது பச்சை கலர். அப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னா சரியா, இது சின்ன இடையில பிரிக்கிறீங்க. அப்ப எல்லாத்தையும் நம்ம சின்ன பிரிக்கணும். அப்படி எல்லாத்தையும் பிரிக்க போனா இது கொண்டு பிரிப்போம், இது கொண்டு பிரிப்போம், இது கொண்டு பிரிப்போம். அப்ப 2 4 6 8 10 10 பிரிக்கத்துல 1 2 3 4 4 கடிக்கிறாங்க. அப்ப 10 கீழே 4. சரி, 4 கீழே 10, அதாவது 10 பிரிக்கத்துல 4. இதுக்கு தசமம் நாம எப்படி எடுப்போம்னு சொன்னா சரியா, 10ஆல பிரிக்கணும் 4. 10ஆல பிரிக்கணும் 4. 4லயும் மடங்காது தசத்தை வச்சோம்னு சொன்னா 40. 40லயும் 4. சரியா, நிலட்டப்பட்டது. நிலட்டப்படாதது எப்படி வரும்னு சொன்னா 6 பகுதிக்கு நிலட்டப்படல. 10 பிரிக்கத்துல 6க்கு நிலட்டப்படல. அப்படி என்று சொன்னா 6 கொண்டு போய் 10ஆல பிரிக்கீங்கன்னு சொல்லிட்டுன்னா 0 தசத்தை வச்சா 60. 60லயும் 6. ஆகவே 0.6. இது நிலட்டப்படாதது. சரியா, இது படாதது. இது நிலட்டப்பட்டது. இது நிலட்டப்படாது, நிலட்டப்பட்டது. இப்ப கேள்விக்கு போறேன். இப்ப கேட்ட கேள்வி என்னண்டா 11வது கேள்வி நிலட்டப்படாதது கேட்டிருக்குது. ஆகவே என்ன வரும்னு சொன்னா 0.6 என்று வரும். 12வது கேள்வி ஒரு நிலட்டப்படாத பகுதிக்குரிய பின்னம் கேட்டிருக்குது. ரைட்டா, அப்ப பின்னம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுல 4க்கு நிலட்டப்பட்டா படாதது 6. ஆகவே 1 12க்கு 1. ரைட், 15வது பாப்பா கேட்டிருக்குது. ஒரு நிலட்டப்பட்டுள்ள பகுதிக்குரிய தசமத்தை கேட்டிருக்குது. எங்க இருக்கு உருவம்னு சொன்னா மேல 14வது உருவம். சரியா, 14வது உருவம். இதுக்கு நிலட்டப்பட்ட பகுதிக்குரிய தசமம். அப்ப நீங்க எண்ணி பாருங்க, இதுல மொத்தம் எத்தனை இருக்கின்ற 8 இருக்குது. சரியா, 8ல நிறந்திட்டப்பட்டது 4. அப்படின்னு சொன்னா அரைவாசிக்கு நிறந்திட்டப்பட்டிருக்குது. அப்ப இதுக்கு என்னண்டா ஒரு நிலட்டப்பட்டுள்ளதுக்கு பகுதியில தசமம். அப்ப 0.5 வரும். அரைவாசி, அரைவாசண்டா 0.5. சரியா, எப்படி அரைவாசி வார 4 4 ஒரு தரம், 4 4 8 2 தரம், 1க்குள்ள 2. இதுதான் அரைவாசி. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க அந்த சின்ன சின்ன முக்கோணி எல்லாம் உண்டாக்கினீங்கன்னா 4 முக்கோணி உண்டாக்கினீங்கன்னா 2க்கு வரும். சரியா, அடுத்த கேள்வி 16வது கேள்வி. இதுல இன்னும் எத்தனை பகுதிக்கு நிலட்டணும்? 16 எல்லாரும் செஞ்சிருக்கிறீங்க, 1 2 பேர் செய்யல. 3 பிரிச்சு 2க்கு 3 பிரிச்சு 2 பங்குன நிலட்டணும் சொன்னா இன்னும் எத்தனைக்கு நிலட்டப்படணும் கேட்டீங்க. அப்ப நீங்க என்ன பாத்தீங்கன்னா 3 பிரிச்சு 2 சொல்லி சொன்னா இங்க பாருங்க, இது ஒரு பகுதி, இது 2 பகுதி, இது 3 பகுதி. சரியா, இவ்வளவு. இது ஒரு பகுதி, இது 2 பகுதி, இது 3 பகுதி ஃபுல்லா. அப்ப 3 பிரிச்சு 2 சொல்லி சொன்னா சரியா, இந்த அரைக்கிற இவ்வளவுத்தையும் நிலட்டணும். இந்த அரைக்கிற இவ்வளவுத்தையும் நிலட்டினாத்தான் இந்த பகுதி மட்டும் நிலட்டப்படாத இருக்கும். ஆனா இதுல இன்னும் எத்தனைக்கு என்று கேட்டிருக்குது. ஏற்கனவே 1க்குள்ளதான் கலர் அடிச்சிருக்குது. அப்ப இன்னும் நம்ம 3க்கு அடிச்சோம்னு சொல்லி சொன்னா சரி. சரியா, அப்ப 3க்கு அடிச்சோம்னு சொல்லி சொன்னா இப்படி வரும். இது விளக்கம் வேணுமெண்டா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க வீடியோ. இப்ப இதுல பாத்தீங்கன்னா சரியா, இப்ப 3 பிரிச்சு 2க்கு நிறந்துட்டான் என்று சொல்லி இப்ப இதுக்கு மட்டும்தான் கலர் அடிக்கிறீங்க. சரியா, இதுக்கு மட்டும்தான் கலர் அடிக்கிறீங்க. இப்ப 3 பிரிச்சு 2 சொல்லிட்டேன்னா இப்ப பாத்தீங்கன்னா இது 1 2 3. இப்ப 3 பிரிக்கிறீங்க, அதே உருவத்தை நான் 3 பிரிக்கிறீங்க. சரியா, 3 பிரிச்சு 2 சொன்னா இது 2, இது 1, இது 2, இது 1, இது 2. இவ்வளவுக்கு நான் கலர் அடிச்சேன்டா இது 3 பிரிச்சு வருவாங்க, இது வராது. சரியா, அப்ப 3 பிரிச்சு அடிக்கணும்னு சொன்னா கலர் அடிக்கணும் மாட்டா, இது ஃபுல்லாதான் வேணும். ஆடு மட்டும் 1 அடிபட்டி, இது 2வது 3வது 4வது. அப்ப உள்ள அடிச்சா சரி. அப்ப நாம இன்னும் செய்ய வேண்டிய வேலை 3க்கும் கலர் அடிச்சாதான் 2 பகுதி வரும். ஆவி இன்னும் எத்தனைக்கு அடிக்கணும்டா 3க்கு அடிக்கணும். 16வதுக்கு எத்தனையாவது விட அத்தியா? ரைட், 16வதுக்கு 2வது.
அடுத்தது 18வது. சரி, 18வது வினா. உருவில நிலட்டப்பட்ட பகுதிக்குரிய தசமம் கேட்டிக்கிறாங்க. ரைட்டா? ஒருவண்ட 17வது தொடர்ச்சி தான் இது. 17வது தொடர்ச்சி ஒருவில நிலட்டப்பட்ட இருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா உருவம் வந்து 8ஆ பிரிச்சிருக்குது, 2க்கு நிறந்திட்ட பட இல்லை. கவனிச்சு கொள்ளுங்க. 17வது அந்த வட்டத்தை பாருங்க. வட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா உருவம் வந்து 8ஆ பிரிச்சிருக்குது, 2க்கு நிறந்திட்ட பட இல்லை. சரியா? நிலட்டப்பட்டது 2, நிலட்டப்படாதது வந்து நிலட்டப்பட்டது 6, சரியா? படாதது வந்து 2. இப்ப கேட்ட கேள்வி என்னண்டா 18வது நிலட்டப்பட்டதுல தசமம் நிகழ்ச்சி. இது 6 பங்குதான் நிலட்டப்பட்டது, அதுல தசமத்தை கேட்டிக்குது. நிறைய பேர் இது செய்யல. ஏன் செய்யலண்டா தசமம் எடுக்க தெரியா. அப்ப தசமம் நான் அப்ப விளங்கப்படுத்தினேன். 6 கொண்டு போய் நம்ம 8ஆல பிரிக்கணும். இப்ப செய்யும் தானே எப்படி எடுக்கலாம் மட்டும். கீழே உள்ளதால மேல் உள்ளதை பிரிச்சிங்கன்னா சரி. 6ல அடங்காது தசத்தை வைக்கணும்னு சொல்லி சொன்னா சரியா? இப்ப எத்தனை 60, 60லயும் 7 8 56, 4 மிச்சம் 40லயும் 5, 0.75. இதுல தசம் வந்து 0.75 என்று சொல்லி இந்த விட வரும். அப்ப விட வந்து முதலாவது விட. 20வது வினா. உருவில நிலட்டப்பட்ட முடிக்கிறேன், 5 நிமிஷத்துல முடிக்கிறேனா? நிலட்டப்பட்ட பகுதிக்குரிய தசமகன் மேலையும் கட்டிக்குது 20வது வினாக்கு. சரி, அந்த உருவில நிலட்டப்பட்ட பகுதிக்குரிய தசமகன் கட்டிக்குது. அப்ப நமக்கு தெரியும் நிலட்டப்பட்டதுன்னு சொன்னா ஏற்கனவே சொன்ன நான் ஒரு பெட்டியை வந்து 4ஆ பிரிச்சு 3 பங்கு நிலட்டப்படல, 1 பங்கு நிலட்டப்பட்டிக்குது. அப்ப நிலட்டப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா இது காவாசி. நிலட்டப்பட்டதுக்கு வந்துட்டு காவாசி 0.25. இதுதான் விட 20வது. அடுத்த கேள்வி வந்து 21வது. மேலே நிலட்டப்பட்ட பகுதியில் எத்தனை மடங்கு நிலட்டப்படாத பகுதி என்று கேட்டி. முதலாவது இந்த அறிக்கிறது தானே. இதுல நிலட்டப்பட்ட பகுதியை போல எத்தனை மடங்கு நிலட்டப்படல என்று கேட்டிக்கிறாங்க. சரியா? அப்ப பாருங்க, இதை பாத்தீங்கன்னா ஒரு நிலட்டப்பட்ட பகுதியின் எத்தனை மடங்கு நிலட்டப்படாதது. இப்ப இதை இந்த அரைக்கிறத கொண்டு போய் நான் இங்க அடிச்சேன்னு சொன்னா, இந்த அரைக்கிறத இதை கொண்டு போய் இது இங்க நான் நிறம் தீட்டினு சொல்லி சொன்னா சரியா? அப்ப ஒரு பகுதி வந்து நிலட்டப்பட்டிருக்குது. சரியா? எத்தனையா பிரிச்சதுலண்டா 1 2 3 4 5, 5ஆ பிரிச்சத்துல 1 வந்து நிலட்டப்பட்டுட்டு, அப்ப 4 பகுதி வந்து நிலட்டப்படல. ஆகவே விட வந்து 2வது. இது எப்படி என்று சொன்னா கீறி விளங்கப்படுத்தணும்டா வாய்ப்போட பாருங்க. ரைட்டா? வாய்ப்போட பாருங்க, கீறி விளங்கப்படுத்தணும் நினைக்கிறார்கள். திருப்பி ஒரு இது லேசில விளங்க, அதனால சொல்றேன். இதுக்கு நிறம் திட்டப்பட்டிருக்குது, இதுக்கு நிறம் திட்டப்பட்டிருக்குது. ரைட்டா? 3 தரம் கிளிக் பண்ணீங்கன்னா ஒயிட் போர்டு விளங்க. இதுவும் நிறம் திட்டப்பட்டி, இது நிறம் திட்டப்பட்டி. எத்தனை மடங்கட்டு கட்டிக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதை அழிச்சிட்டு இங்க கொண்டு போய் போடுறேன். ரைட்டா? இந்த அறிவத்தை அழிச்சு போட்டு இங்க கொண்டு போய் போடுறேன். இப்ப இது 1 மடங்கு நிலட்டப்படாது. 1 2 3 4 நிறந்திட்டப்படல. சரியா? அப்ப அதுதான் வந்து 4 மடங்குன்னு வருது. 22வது நிலட்டப்படாத பகுதிக்குரிய தசம எண் 0.8 என்பது சரியா பிள்ளையா அண்டு கட்டிக்கு. சரியா? இப்ப பாருங்க 22வது பாத்தீங்கன்னா 0.8ங்கிறது நிலட்டப்படாததுக்கு சரியா பிள்ளையாண்டு கட்டி பாப்பா. இப்ப மொத்தம் 10, 10ல 2க்கு நிலட்டப்பட்டிருக்குது, நிலட்டப்படாது 10ல 8. அப்படித்தானே? 10 அப்பிரிச்சத்துல 8க்கு நிறந்திட்டப்பட இல்லை. அப்படின்னு சொன்னா இதுல தசமம் என்ன வருமண்டா நமக்கு 10ஆல விரிப்பம் 8 கொண்டு போய் 8ல அடங்காது தசம் வைக்கமாண்டா 80, 80லயும் 8. அப்ப 0.8 வரும். இது சரியா இல்லையா?
அதான் கேள்வி. சரி, அவ்வளவுதான். நமக்கு பின்னம் எடுக்க தெரியுமாண்டா நமக்கு இதெல்லாம் ஈஸி. ரைட். 23வது, ஒரு வில நிலட்டப்பட்ட பகுதி எத்தனை மடங்கு நிலட்டப்படாத பகுதியாகும்? ரைட். இதுல என்னடா, இதுலயே பாருங்க. இது என்னன்னு சொன்னா ஸ்கிரீனை பாருங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது இப்படி பிரிக்கலாம். இப்படி பிரிக்க வேண்டிய பகுதி அத ஒன்று மட்டும் பிரிச்சு காட்டிக்கிறாங்க. சரியா? அப்ப நாம இதே போல பிரிச்சோம்னு சொன்னா இதுல ஒன்றுக்கு தான் கலர் அடிக்கிறீங்க. அப்ப இன்னைக்கு எத்தனைக்கு கலர் அடிக்கல நிறந்துட்ட படலைன்னு சொல்லிச்சோன்னா ஒன்று இந்த அடிக்கிறது 1 2 3 4 5 6 7 7க்கு வந்து நிறந்துட்ட படல. அப்ப நிலட்டப்படாத பகுதி வந்துட்டா 7 பகுதி, 7 மடங்கு. விளங்கிட்டா? ரைட். 24வது நிலட்டப்படாத பகுதிக்குரிய பின்னத்தை கேட்டிருக்குது. சரியா? நிலட்டப்படாததுக்குரியது. அப்ப நீங்க மொத்தம் எத்தனை பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. 10ல 5க்கு வந்து நிலட்டப்பட்டிருக்குது. சரியா? 10ல 5க்கு வந்து கழிக்கிற விளங்குதா? கதைக்கிற விளங்குதா? ரைட். இப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 10ல 5க்கு நிறந்திட்டப்பட்டிருக்குது. அப்ப 5க்கு நிறந்திட்டப்பட்டிருந்தா 5க்கு நிறந்திட்டப்படல. இப்ப கேட்டிருக்கிறாக நிலட்டப்படாது அப்படின்னு சொன்னா என்ன, அரைவாசிக்கு நிறந்திட்டப்படல. ஆகவே 3வது அரைவாசிக்கு நிறந்திட்டப்படல. ரைட். அடுத்தது 26 27 30 37 10 வினாக்கள் இருக்குது. சரியா? கிளாஸ் முடிப்போமா? சரி சார். சரி சார். ரைட். அடுத்த கிளாஸ்ல பாஸ்ட் பேப்பர் வினாவும் செய்வேன். இது ரெண்டும் வந்து இந்த இருக்கிற பாடத்தை சரியா நம்ம குயிக்கா முடிக்கணும். என்னடா இந்த கேள்வி தசமம் மட்டும் உங்களுக்கு விளங்கிட்டுன்னு சொல்லி சொன்னா நோ ப்ராப்ளம். தசமம் விளங்கல் சொன்னா தான் பிரச்சனை. இப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னா தசமத்துல வார கணக்குகளை நம்ம கட்டாயம்